சாய்ராம் வணக்கம். நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய காசி பயணத்துல இப்போ கங்கா ஸ்நானம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ரூமுக்கு போறோம். இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து நம்ம கூட வரக்கூடிய பக்தர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டாங்க. அதனால இந்த கடைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம். இது வந்து அவங்க விருப்பத்தின் பேர்ல தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இதை வந்து நம்ம யாரும் கம்பல்ஷன் கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய தெரிஞ்ச கடையில வந்து அவங்கள விடுறோம். ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா காசியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சேவை கொடுக்கக்கூடிய ஒரு கடை இது. இதை நீங்க பார்க்க போறீங்க. வணக்கம் அண்ணா, வணக்கம். நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய பார்ட்டிசிபென்ட் பக்தர்கள்லாம் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. இந்த கடை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? இது வந்து நந்தி சர்க்கிளுக்கு பின் பக்கம் கோவில் 4 நம்பர் கேட், காசி விஸ்வநாத் கேட் 4 நம்பர். அது ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி சந்து உள்ள. இங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து எப்படி தரமான பொருட்களா இருக்கா? என்ன நல்ல பொருள் இருக்குது. டூப்ளிகேட் வந்து காமிக்கிறதுக்கு டூப்ளிகேட் அதை வச்சு இருக்கும். அதை வந்து காந்த வச்சு பாருங்க, என்ன பிடிக்குது அதை மாதிரி வாங்கணும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி தீர்த்த சொம்புல வந்து இரும்பு செம்பு அதாவது காசிக்கு வரவங்க இந்த தீர்த்தம் வாங்குறது வந்து வாங்குவாங்க. அவங்க என்ன நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது, நிறைய வந்து ஏமாத்துறாங்க. அது எப்படி ஏமாத்துறாங்க? எப்படி சார் காசி வந்தீங்கன்னா முதல் வந்து இந்த கங்கை வந்து தண்ணி அண்ட் மண்ணு ரெண்டும் வந்து வெளியே கொண்டு போக கூடாது. ஆமா, காசியில தான் யூஸ் பண்ணணும். கோயிலுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு இங்க இருந்து வேற ஊருக்கு போக கூடாது. ஏன்னா காசி கங்கை மயானம் கங்கை. சுத்த கங்கை வந்து முதல்ல ஊதுபதி வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ், 2வது ஹரித்வார், 3வது பிரயாகராஜ். ஏன்னா நம்ம தமிழ்நாடு என்ன சொல்லுவாங்க, பாது போன எரிச்சிட்டு பாது தண்ணியில தூக்கு போடுவாங்க பாடி. அது இப்போ கூட இருக்கு. ஆனா பாத்து எரிச்சு மாட்டாங்க. சாது சன்னியாசிகள், சின்ன குழந்தை, கர்ப்பவதி அம்மன், உடத்துல மாரியம்மன் வருது, பாம்பு கடிச்சு இந்த 5 பூனை வந்து இந்த வரைக்கும் பெரிய கல்லுல கட்டி நடுவுல வந்து கயிறுல நல்லா கயிறுல கட்டி விட்டுருவாங்க. அதுக்கு வந்து சுத்த கங்கை கிடையாது. இது வந்து பாருங்க, இது டூப்ளிகேட் செம்பு வந்து இரும்பு. இதுல வந்து பைப் வாட்டர் பேக்கெட். இது பிரிச்சிங்கன்னா இது பாருங்க, இது சீலிங் கிடையாது. இது சீலிங் கிடையாது. இது வந்து பைப் வாட்டர். இதுதான் அப்போ வந்து ஒரு சில கடைகள்ல வந்து ஏமாத்துறாங்க. நிறைய கடைகள்ல அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இது சாம்பிளுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப இதுதான் டூப்ளிகேட். இது டூப்ளிகேட் ஒட்டுது டூப்ளிகேட். ஏன்னா இது ஒட்டுது, அதனால டூப்ளிகேட். ஓ, இது பாருங்க, இது ஒரிஜினல் செம்பு. அது ஒண்ணும் கிடையாது. ஆமா, இது வந்து கங்கை யமுனா சரஸ்வதி 3 நதி வந்து பிரயாகராஜ் நீங்க வந்திருக்கீங்க. நம்ம அடிக்கடி வர குரூப் 2 கேன் 3 கேன் இல்ல ராகுல் வருவாரு அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம சொந்த சீல் பண்ணி வித்தோம். இது பாருங்க, இதுல ஒட்டாது. அதாவது காந்தகம் வந்து இந்த இதை ஒட்டாது சார். பாருங்க சார், ஒட்டாது. இது வந்து செம்பு. ஆமா, डुप्लीकेट मूर्ति दो
இது பாருங்க, இது மாதிரி டூப்ளிகேட். இது அன்னபூர்ணி சிலை. இது வந்து மண்ணு மேல பாலிஷ். இது வந்து மெட்டல். இது பாருங்க, இந்த சிலை வந்து ஆமா. அப்ப இது ஒட்டுது, இது வந்து டூப்ளிகேட்ன்றீங்க. 20 ரூபாய் பீஸ். அவ்வளவுதான். வெளியில 50 ரூபாய் 40 ரூபாய் சொல்ல முடியாது. இப்ப லோக்கல்ல விக்கிறவங்க மோஸ்ட்லி 50 ரூபாய் வித்தலாம். ஆனா வந்து ஊருக்கு போய் கடைக்காரிய மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரிஜினல் காமி ஒரிஜினல் இதுல பாலிஷ் எல்லாம் போகாது. விக்கிறங்கள் எலச்ச மழை வந்து இன்னும் எவ்வளவு பண்ணா இன்னும் லைட் கிளீன் வரும். அதை காமி. இதெல்லாம் ஒரிஜினல் சிலை. இது ஒட்டல. அதுக்கு வந்து பித்தல் தட்டு இருக்கும். அன்னபூரணின்னு சொல்லுவோம். அன்னபூர்ணி, காசி அன்னபூர்ணி. இது வந்து டூப்ளிகேட். ஓகே. 300 வருஷம் எவ்வளவு வருஷம் கோயில் இருக்கோ இப்போ கூட இருக்குது. இது வந்து குறைஞ்சு பார்த்து 200 வருஷம் காளியம்மன் கோயில். அந்த காலத்துல அம்மாக்கு நேர கண்ணோட பார்த்தா நீங்க தெரிஞ்சுவீங்க. அத மாதிரி இந்த வரிக்கு வந்து இந்த காசில இன்னும் லட்சக்கணக்கில் வந்து கோயில் இருக்குது. அடியில வந்து ஒரு 30 அடி 40 அடியில கோயில் இருக்கு. நன்றி சார், தேங்க்யூ.